அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். 2 நாளாகமம் 33:13. இங்கே அதாவது மனாசேன்றது யாருன்னா 12 வயசுலேயே அவன் ராஜ்யபாரத்தை எடுத்துட்டான். அது எவ்வளோ பெரிய விஷயம். 12 வயசில் ராஜாவாகிறதுன்றது சாதாரண விஷயமாங்க. ஆனால் 12 வயசுலேயே என்ன பண்ணுறான், ராஜாவாயிரான். இவன் யாரோட பையன் அப்படின்னா எசேக்கியா ராஜா அவங்களோட பையன். இவன் 55 வருஷம் அரசாள்றான். 55 வயது வரைக்கும் 55 வருஷம் எருசலேமில் அரசாள்றான். ஆனால் தன் தகப்பன் தகர்த்து போட்ட அந்த பாகால்களை என்ன பண்ணுறான், இவன் திரும்ப எடுத்து கட்டி விக்கிரகங்களுக்கெல்லாம் வழிபடுறான். அதாவது கர்த்தருக்கு பிடிக்காத செயலை எல்லாம் செய்கிறான் திருப்பி. அவன் 12 வயசில் அவன் 12 வயதாக இருந்தான் அவன் ராஜாவாகிறப்ப. ஆனால் அவன் எதுவுமே கர்த்தருக்கு பிடிக்காத செயலை தான் அவன் என்ன பண்ணுறான், பாகால்களுக்கு பீடங்களை கட்டி விக்கிரக தோப்புக்களை உண்டாக்கி வழிபடுறான். இந்த மாதிரி கடவுளுக்கு பிடிக்காத செயலை எல்லாம் அவன் செய்கிறான். அப்போ கர்த்தர் அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுறான், அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரன் தீ மிதிக்கலாம். அவன் குமாரனை என்ன பண்ணுறான், தீ மிதிக்க பண்ணுறான். இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத செயல். ஆனால் அவன் செய்கிறான். நாளும் நிமித்தமும் பார்த்து, நல்ல நாள் பார்க்குறோம்ல நம்ம, இது நல்ல நேரம், இது நல்ல நாள், இன்றைக்கி தான் இது நடத்தணும், இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறோம், ஏதாவது ஒரு நல்ல காரியம் வீட்டில் செய்யணும்னா நம்ம நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் காலண்டரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், உடனே நல்ல நேரம் நல்ல நாள் எல்லாமே பார்ப்போம்ல. அதே மாதிரி இவனும் என்ன பண்ணுறான், நல்ல நாள் பார்த்து குறி சொல்கிறது, அஞ்சனை பார்க்குறது, இது மாதிரிலாம் பண்ணுறான். இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத செயல். அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரவாதமும் இல்லைன்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், குறி கேட்குறான், அஞ்சனம் பார்க்குறான், எல்லாமே செய்கிறான். நிமித்தம் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பில்லி சூனியம்லாம் பாருங்கள், பில்லி சூனியெல்லாம் செய்கிறான். அது மாதிரிலாம் இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காத செயல். அது எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணுறேன், பொல்லாப்பானதை தேடிக்கொள்கிறான். இவன் இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன பண்ணுறான், குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியான பொல்லாப்பை செய்கிறான். அப்போ இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் வைக்கிறது, அது மாதிரி மந்திரம் பண்ணுறது, சூனியம் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது. அதுவும் இது கர்த்தருக்கு அருவருப்பான செயல். இந்த விஷயத்தெல்லாம் நம்மளை விட்டு ஒதுக்கி போட்டுறணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் கோபம் அவருக்கு என்ன ஆகுது, அப்போ எழும்பி அவர் என்ன பண்ணுறார், இப்படி அவன் நெருக்கப்படும் போது கர்த்தர் மனாசையோடு அவனுடைய ஜனத்தோடும் பேசினதிலும் அவன் கவனிக்காதே போனார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, வான் பண்ணுறாரு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்றத வான் பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ணுறான், அவன் அதை கேட்கவே இல்லைங்க. அவன் எதையுமே கேட்காம அவன் என்ன பண்ணுறான், ஆகையால் கர்த்தர் அசாரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில், அப்போ இந்த மாதிரி அவன் நெருக்கப்படுறனோன்னு தான் என்ன ஆகுது, அவனுக்கு தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான். அப்போ அதுக்கு முன்னாடி வார்ன் பண்ணுறப்பெல்லாம் நம்ம எந்த விஷயத்தையும் கேட்குறதில்ல. ஆனால் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார், இதெல்லாம் சாப்பிடாத, உனக்கு சுகர் வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் சுகர் அள்ளி என்ன பண்ணுறது, சாப்பிட்றது, ஏதாவது பிபி அதுக்கேற்ற ஒரு டென்ஷன்ஸ் கொண்டு வர்றது, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அது செய்யக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளை. ஆனால் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணாமல் அளவுக்கு மீறி எதையாவது சாப்பிட்டுட்டு சுகர் ஜாஸ்தியாகி அதுக்கப்புறம் இன்சுலின் போட்டு இது மாதிரிலாம் எவ்வளவோ நடக்குதுல்ல. அப்போ இங்கே வார்ன் பண்ணுறாரு. அப்போனா அவன் எதையுமே கேட்கல. ஆனால் அவனை அந்த சக்கிலியால் கட்டுறப்ப என்ன பண்ணுறான், அப்போ தான் என்ன பண்ணுறான், அவன் ரொம்ப நெருக்கப்படுற சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறான். நம்மளுமே அப்படி தானே, அதிக வியாதி வந்தோன்னு தான் கடவுளை தேடி ஓடுறோம். அதே மாதிரி நிறைய பிரச்சனை வந்தோன்னு தான் கடவுளை தேடி ஓடுறோம். போராட்டம், வாழ்க்கையில் சஞ்சலம், தவிப்பு, பிரச்சனை, போராட்டம், கண்ணீர் அப்படி வரும்போது தான் கடவுளை தேடி ஓடுறோம். இதே நல்லா இருக்கும்போது தேடுவோமாங்க, தேடவே மாட்டோம். ஜாலியாக உலகத்தில் சுற்றிக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு ட்ராமா பார்த்துக்கிட்டு வீடெல்லாம் ஊரை சுற்றிக்கிட்டு இப்படி தான் அலைவோம், கடவுளை தேட மாட்டோம். ஆனால் பிரச்சனையின் சூழ்நிலையில் மத்தியில் என்னை
தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி சாத்ராக் மேஷாக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த நெருப்பு சூளையில் அவரை வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்கள கர்த்தரை நம்புவாங்க. அதே மாதிரி இவனை என்ன பண்ணுறான், ரொம்ப நெருக்கப்படியில் தேவனை கூப்பிட்டு பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இப்போ தான் தாழ்த்துறான், இவ்வளோ நேரம் அவன் தாழ்த்தவே இல்லை. அவனுக்கு ஒரு ராஜான்ற அந்த தும்முறு வேற ஒன்றும் இல்லை, 12 வயசுலேயே ராஜாவாயிட்டால, அதனால் அந்த தும்முறு இருக்குள்ள இருந்துகிட்ருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுறான், அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அப்படியே கெஞ்சுறான். கெஞ்சினோன்னு என்ன பண்ணுறாரு, கர்த்தர் இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அப்போ தான் அவனுக்கு புத்தி வருது, கர்த்தரே தேவன் என்று அவன் அறிந்து கொள்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த பில்லி சூனியம், மந்திரம், செய்வினை இதெல்லாம் நம்ம வந்து எப்பயுமே செய்யவே கூடாது. நல்ல நேரம் பார்க்குறேன், குறி சொல்கிறேன், இது மாதிரி அடுத்தவங்களுக்கு விரோதமாக செயல்படுற எல்லா காரியமும் நம்ம செய்யக்கூடாது. மனாசே வந்து வேதத்தில் அந்த மாதிரி செஞ்சவன். அவங்க அப்பா வேணான்னு தகர்த்து போட்ட காரியத்தை திருப்பி அவன் எடுத்து, எத்தனையோ பேர் அப்படி தானேங்க, தன்னோட அப்பா நல்லதுக்காக இது மாதிரி செய்யக்கூடாது. ஒரு ஃபைனான்ஸ் விடுறதுனா கூட இது நல்லது கிடையாது, ஃபைனான்ஸ்லாம் விடக்கூடாது, நம்ம வட்டிக்கு விடுறது தப்பு, அடுத்தவங்களோட காரியத்தை நம்ம செயல்படுறோம் அப்படின்னு ஒரு அப்பா வந்து பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு க்ளோஸ் பண்ணுறாருன்னா, அவர் ஒருவேளை மறித்து போகிற சூழ்நிலையில் இருக்கும்போது தன் மகன் அதை திருப்பி எடுக்கக்கூடாது. தன் அப்பா சொன்ன அந்த அட்வைஸ் அந்த இடத்துல அவனுக்கு கேட்கணும். நல்லது யார் சொன்னாலும் சரி அதை கேட்டுக்கணும். அப்போ திரும்ப எடுக்கக்கூடாது அந்த காரியத்தை. அப்படி இவன் வந்து அது மாதிரி அவங்க அப்பா தகர்த்து போட்ட எல்லாத்தையும் திரும்ப எடுத்து கட்டி, பில்லி சூனியம், விக்கிரகம், தோப்புகள், தீ மிதிக்கிறது, இது மாதிரி மந்திரம் சொல்கிறது, சூனியம் வைக்கிறது, அதே மாதிரி அஞ்சனை பார்க்குறது, குறி சொல்கிறது, இந்த மாதிரி கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்களை செஞ்சு கொண்டுட்ருக்க தேவ பிள்ளையே பார்த்து தான் கர்த்தர் வார்ன் பண்ணுறாரு. அவரோட வார்னிங்கை கேட்டு அவரோட இரக்கத்தை நம்ம பெற்றோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை பாதுகாப்பார் கண்டிப்பாக. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாகி கிறிஸ்துவுக்கு ஆராதனை, ஆவியான கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை. இன்று மாறாத எங்கள் பரமபிதாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, இந்த ஒவ்வொரு நாளும் அடுத்தவங்களுக்கு விரோதமாக செயல்படுற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஏசப்பா. அடுத்தவங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் பண்ணுறது, மந்திரம் பண்ணுறது, சூனியம் பண்ணுறது, அப்பா பொம்மையை வைக்கிறது எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. இதனால் எவ்வளோ பேர் வீட்டில் வந்து அப்பா எவ்வளோ வீட்டில் ஆபத்தை சந்திக்கிறாங்களே அப்பா. என் வீட்டுக்கு விரோதமாக செயல்படுறாங்க, என் வீட்டுக்கு விரோதமாக பில்லி சூனியம் வச்சுறாங்க, என் வீட்டுக்கு விரோதமாக மந்திரம் வச்சுறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் கடினமான பாதையை சந்தித்து கொண்டிருக்கிறாங்களே அப்பா. அப்பா அன்னைக்கு மனாசை அப்படி தானேப்பா பண்ணான் அப்பா. அவன் நெருக்கப்படுறப்ப உங்களை நோக்கி கெஞ்சிறப்ப அப்பா கர்த்தர் அதைக்கு இறங்கி அவனுக்கு பதில் கொடுத்தீங்களே ஏசப்பா. அதே மாதிரி யாராவது தெரிந்தோ தெரியாமல் இந்த தவறுகளை எல்லாம் செஞ்சுட்டா இன்னைக்கு மன திரும்பி கர்த்தருக்கு ஒப்புரவாங்க அப்பா. அந்த பில்லி சூனிய கட்டிலேருந்து நீங்கள் அப்பா முழுவதும் தகர்த்தப்படணும். கர்த்தருக்கு கூட ஒப்புரவாயி அவர் மன்னிப்பை தேடுங்க, இரக்கத்தை பெறுங்க அப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை 2 மடங்கு அப்பா பெருக செய்வார். வழிநடத்துங்க மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.